हाय फ्रेंड्स इनकी என்ன வீடியோல நம்ம ரெசிபில பார்க்க போறோம்னா புளியோதரை இப்போ நெல்லிக்கடை மாரியம்மன் கோயில்ல வந்து திருவிழா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை வந்து பெரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அப்போ நாங்கள் போனப்போ புளி சாதம் சாப்பிட்ருந்தோம். என் பசங்க சாப்பிட்டதுலேருந்து எனக்கு புளி சாதம் செஞ்சு கொடு புளி சாதம் செஞ்சுக்கணும் ஒரே டார்ச்சர் பண்ணாங்க. சரி நமக்கு தெரிஞ்ச புளி சாதத்தை செய்வோன்னு தான் இந்த வீடியோ. நம்ம என்னதான் பார்த்து செஞ்சாலும் கோயிலில் செய்கிற புளியோதரை டேஸ்ட் வரவே வராது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளியோதரை செய்யறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வறுத்து இதை மிக்ஸில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாதத்தை வடித்து இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் சாதம் உதிரியாக வரும். அதுக்கப்புறம் கடாய் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து முந்திரி பருப்பையும் நிலக்கடலையும் வறுத்து நம்ம ஆற வச்சிருக்கிற சாதத்தில் அது கூட நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சது உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சது கூடவே வரமிளகாய் 2 சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தாராளமாகவே நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி திக்கா அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த புளியோதரை பொடியில் பாதியை மட்டும் சேர்த்துக்கோங்க, பாதியை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சிருக்கிற சாதத்தில் அந்த புளியோதரை ரசத்தை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. பாதி கிளறினது நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்கோம் அந்த புளியோதரை பொடி இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் அது மேலே தூவி நல்லா கிளறி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான நம்ம புளி சாதம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாருக்குமே கோயிலில் கொடுக்குற புளி சாதம்னா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் புளி சாதம் பிடிக்குமாங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்.